ரஜினிகாந்த் ரஞ்சித் கூட்டணியில் உருவாகும் காலா திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி உள்ளது. தயாரிப்பாளர் தனுஷ் அதனை ட்விட்டரில் வெளியிட்டார். வெளியான அரை மணி நேரத்தில் அந்த போஸ்டர் 7000 லைக்குகளை கடந்துள்ளது. மேலும் 750 பேர் அந்த பதிவை ரீட்வீட் செய்துள்ளனர். தனுஷ் வெளியிட்ட காலா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ஷேர் செய்துள்ள இயக்குனர் ப. ரஞ்சித் அவர் பாணியில் மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார். படத்தின் போஸ்டரை ரஜினி ரசிகர்கள் ஆவலுடன் பார்த்து வருகின்றனர். மன்றத்தின் கட்டுப்பாட்டிற்கும் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்பவர்கள் அடிப்படை உறுப்பினர் தகுதியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று ரசிகர்களை ரஜினிகாந்த் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய தலைமை மன்ற நிர்வாகி VM சுதாகருக்கு அதிகாரம் அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரஜினிகாந்த் ரசிகர்களுடனான சந்திப்பின் போது தமது உறவினர்கள் மற்றும் அலுவலக நண்பர்களை அழைத்து வந்து VM சுதாகர் புகைப்படம் எடுத்துக் கொண்டதாக ரசிகர் மன்ற நிர்வாகி சைதை ரவி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து புகார் அளித்த தம்மை ரசிகர் மன்றத்திலிருந்து VM சுதாகர் நீக்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நல்லவர்கள் யார் என்று ரஜினிக்கு தெரியாது என்றும் தனது மரணத்திற்கு பிறகு உண்மையை அவர் தெரிந்து கொள்வார் என்றும் சைதை ரவி கூறியுள்ளார். உண்மையை அறியாம என் தலைவர் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இது வந்து என் தலைவர் வந்து லெட்டர் பேட் அறிவிச்சிருக்காருன்னு போது இதுக்கான பதில கண்டிப்பாக என்னை இழந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கெட்டவங்களை கூட வச்சுக்க கூடாது. எங்கள் தலைவர் நண்பன்ற பேரில் ஒரு கெட்டவனை வச்சிருக்கிறாரு. அது என்னோட உயிருக்கு அப்புறம் கண்டிப்பாக உயிர் போனாலும் என் தலைவன் கொடி தான் பறக்கணும்.